மாவிளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்பாடுகள் செய்து பிரமாண்டமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. சிற்பங்கள்லாம் அங்கே அடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். முடித்துட்டேன். நாளைக்கு இங்கே பின்னேறப்பட்டு நின்றுட்டு நாளைக்கு அங்கே கீழ்மலை போய் ஆம்புலன்ஸ் வாகன உதவி சேவைகளையும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். இன்னைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பூரம் கொளுத்தப்பட்டிருக்குது. அதிக அளவிலான யாசகர்கள் இதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கோவிலுடைய இருபுறமும் யாசகர்கள் அமர்ந்திருக்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போக இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 வருடம் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இந்த ஆரம்பகால கட்டுமானங்களை இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். அதிக அளவிலான பக்தர்கள் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறத பார்க்க ஆலயத்துக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் இங்கால ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அதே போல் இங்காலையும் இப்படி ஒரு மண்டபம் பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறது வசந்த மண்டபம் என்று நினைக்கிறேன். வசந்த மண்டபம் தான். வசந்த மண்டபத்தின் முன்னுக்கு போய் பார்த்த வேண்டாம். பிரமாண்டமான முறையில் அமைஞ்சிருக்குது. ஓகே, சுவாமி இன்னைக்கு தேரில் ஏறிட்டார். ஸோ இப்போ நாங்கள் வசந்த மண்டபத்தை பார்த்துட்டு அப்படி அது முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சிவலிங்கமாக அர்த்தநாதீஸ்வரர் இருக்கும். ஆலயத்தின் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவக்கிரகமாக அமைஞ்சிருக்கு. ஓகே, இதை அப்படியே கடந்து நாங்கள் உள்ளே போனோம்னா ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆலயத்தை உள்ள ஒருக்கா சுற்றி வரலாம். திருச்செந்தூர் 18 சித்தர்கள் காரியாலயம் இருக்குது இந்த இடத்துல. இதில் குமாரஸ்தவம், பழமுயிர் சோலை, அங்கே மாமதி சிவாச்சாரியார், குறிஞ்சி குமரன், மறைஞான சம்பந்தர், மெய்கண்ட தேவர்,
போன்ற அந்த வெயில் ஞானிகளை எல்லாம் இவற்றை உணர்ந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனை செய்கிறதுக்காக எல்லாரும் வரிசையாக நிற்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்தினுடைய திருப்பணி வேலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறதால காணொளி பார்ப்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு உங்களுடைய திருப்பணி நிதிகளை நீங்கள் செலுத்தலாம். வேறு எந்த ஒரு ஆலயத்திலும் பார்க்க முடியாத வித்தியாசமான சில விஷயங்களை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மூலஸ்தானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் இதில். ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாகத்தம்பிரானும் இருக்கிறார். அதனை கடந்து அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கால அம்மன். இந்த இடத்துல நெய் விளக்கு ஏற்றுற இடம் இருக்குது. ஓகே, இதை கடந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளே ஒரு மரம் இருக்குது. இந்த பாருங்க, இந்த மரம் வெட்டப்படாமலே கட்டியிருக்கிறாங்க. புளிய மரம் நினைக்கிறாங்க. இன்னொரு ஒரு மரமும் இருக்குது இதில். இது வேம்பா, இதுவும் புளிய மரம் தான். இங்கே பாருங்க, ஆலயத்துக்குள்ளே அப்படி இருக்குது. 2 மரங்கள் வெட்டாமல் அப்படியே அதுக்கு இடைவெளி விட்டு கட்டியிருக்கிறாங்க ஆலயத்தை. இது அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு. ஓகே, இப்போ நாங்கள் ஆலயத்தின் வெளிப்புறம் வந்து பார்க்கலாம். வெளிப்புறத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பகால ஆலயத்தில் இருந்த சில சிற்பங்கள், சிதைவடைந்த சிற்பங்கள்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். 5000 வருடம் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் சிதைவடைந்த சிற்பங்கள்லாம் இங்கே அடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இதில் இதில் ஒரு பெரிய மிருகப்பெருமான் இருக்கார். இந்த தேவாரங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லிதான் எல்லாம். ஓகே, அடுத்ததாக அப்படி வந்தோம்னு சொன்னால் இதை சுற்றி ஒரு சின்ன தடாகம் அமைக்கப்பட்டிருக்குது. தாமரை தடாகம் அமைக்கப்பட்டிருக்குது இதில். ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு புளிய மரம் இருக்குது பார்க்கலாம். உங்களோட பக்கம் மூங்கில் இருந்தது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆலயத்தினுடைய பின் வாசலுக்கு வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய ஒரு மண்டபம். இது ஆரம்ப கால கட்டிட அமைப்பு பாருங்கள். இன்னும் அதே அமைப்பில் இருக்கிறது பார்க்கலாம். சுண்ணாம்பு கற்கள் மாதிரியான தோற்றத்தில் கட்டப்பட்ட. ஓகே, இந்த சன்னிதானத்தை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் ஒவ்வொரு முக்கியமானவர்களினுடைய சிலைகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான ஒரு விஷயம். குதிரை முகம் வந்து ஒரு அழகிய தோட்டத்தில் வந்ததாகவும் அதை சித்தரிக்கும் வகையில் இந்த இடத்துல சில சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாட்டி. ஓகே, ஆலயத்தின் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் இருக்குது. இது போன வருஷம் அதிக அளவில் இருந்தது, இந்த முறை கொஞ்சம் வெட்டி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து அதிக அளவு மூங்கில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆலயத்தினுடைய தெற்கு வாசல் பக்கம் வந்துட்டோம். தெற்கு வாசல் பக்கம் வந்தோம்னு சொன்னால் அதிக அளவிலான பக்தர்கள் இங்கால பக்கம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நெய் விளக்கு அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்குறதுக்குரிய இடம் இங்கே தான் இருக்குது.
அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா ஆலயத்தில் இருக்கிற வாகனங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாரும் இதில் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளே போல வாகனம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விழா காலங்களின் போதும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். இது பாருங்கள், ஒரு யானை முகத்தில் காணப்படுற ஒரு வாகனம். இதுவும் ஒரு யானை, ஆனால் அதிக அளவிலான தந்தம் இருக்குதுன்னு வித்தியாசமான தோற்றத்தில். இது சாதாரண யானை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 குதிரைகள், அசையக்கூடிய மாதிரியான குதிரை. இந்த இடத்துல மற்றும் ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு குதிரை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை 1 2 3 4 5 6 7 குதிரைகள் இருக்குங்களா. சூரிய பகவான் கொண்டு போகிற குதிரை. ஓகே, அதே போல் இங்காலையும் ஒரு குதிரை இருக்குது. இங்கால முருகண்ட பிரதான வாகனம் மயில் இருக்கா. இது இந்த பூங்காவனம் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதில் ஒரு தாமரை இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரன் போருக்குரிய எல்லாம் இருக்குது. இந்த இதில் ஆடு வாகனம் இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு. ஓகே, அடுத்து இந்த தங்க நிறத்தில் ஒரு மயில், தங்க மயில். இன்னொரு மயில். இந்த சூரன் இருக்கிறார். சூரன் பொதுவாக தலையெல்லாம் கலட்டி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்குது அப்படியே. ஓகே, இதில் ஒரு அழகான தோற்றத்தில் மயில். இங்கே பாருங்கள், எவ்வளோ வாகனம் வேண்டும். முருகண்ட இது அன்னப்பறவைனா அன்னம். இதில் சின்ன சப்பரங்கள் இருக்குது. இது தேர் வடம் பாருங்கள். அப்போ எவ்வளோ வடம் வேண்டும். தேர் வடமும் இருக்குது இந்த இடத்துல. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளி மயில் வந்து இருக்குது. எவ்வளோ அழகான தோட்டத்தில் இருக்குண்டு. இதில் பத்ரகாளி இந்த தோட்டத்தில் இருக்குது. ஆறுமுகம் என்ன பிரமாண்டமாக இருக்குன்னு எல்லாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதர் தேங்காய் உடைக்கப்பட்டு, இங்கே வந்து தேங்காய் வந்து நீட்டாக உடைக்கிறாங்க. 2 பகுதியாக உடைக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வெளியில் வந்துட்டோம். தேர் நகர்வதற்கு தயாராக இருக்குது. தேருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் குவியலாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சித்திர தேர்கள் 5 தேர்கள் இழுக்கப்பட இருக்குது. இது அதுக்கு பின்னால் இருக்கிற தேர். ஓகே, இப்போ ஒவ்வொரு தேருக்கும் சுவாமிகள் அழைத்து வரப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் வள்ளி தெய்வான. ஓகே, இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மூலவர். இப்பொழுது பெருந்தேரில் ஏறுவதற்காக அந்த தேர் மனையில் மேல் நோக்கி ஏறி செல்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நல்ல உயரமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாம் தூக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஓகே, இன்னும் சொற்ப வேளையில் தேர் நகர்வதற்கு இருக்குது. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் என எல்லாருமே தேங்காய் உடைச்சு கொண்டு பார்க்கலாம். உண்மையிலே இந்த தேங்காய் ஏன் உடைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது தேங்காயினுடைய அமைப்பு மனிதனின் மனதோடு ஒப்பிடப்படுகிறது. தேங்காயின் கடினமான வெளியோடு மனிதனின் அகங்காரம், ஈகோ என்று சொல்லப்படுகின்ற அகங்காரம் அல்லது கர்வத்தை குறிக்கின்றது. இறைவனுக்கு முன் அந்த தேங்காயை வளமாக தரையில் அடித்து சுக்குநூறாக உடைப்பது, இறைவா என் கர்வத்தையும் அகங்காரத்தையும் உங்கள் பாதங்களில் சிதறடித்து விட்டேன் என உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று கடினமான ஓட்டிற்குள் இருக்கும் தூய வெண்மையான தேங்காய் பருப்பு மனிதனின் மாசற்ற தூய்மையான ஆன்மாவை குறிக்கிறது. அகங்காரத்தை உடைத்த பிறகு வெளிப்படும் தூய்மையான மனதை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதை இது காட்டுகிறது. இதுதான் தேங்காய் உடைப்பதன் தத்துவம். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரதான பெருந்தேரினுடைய வடங்கள் பாருங்கள். 4 வடங்கள். பொதுவாக தேர்களில் பார்த்தீங்கன்னா 2 வடங்கள் கொடுக்கறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தேருக்கு 4 வடங்கள் கொடுக்கப்பட்டுக்கிறத பார்க்கலாம். அந்த வடங்கள் போகிற அந்த காட்சியை பாருங்கள். பாம்பு அப்படியே அந்த மக்களுக்குள்ளே ஊடுருவி போகிற மாதிரி அப்படி ஒரு அருமையான காட்சியாக இருக்குது. ஓகே மக்களே, மாவட்டப்புறம் கந்தசாமி ஆலயத்தினுடைய தேர் இன்னும் சொற்ப வேளையில் நகர்வதற்கு இருக்குது. இப்போ நாங்கள் தேரிண்ட அடிக்கு வந்துட்டோம். இன்னும் தேரை இழுக்க ஆரம்பிக்கல. தேரிண்ட சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எங்களோட உயரத்தை விட கிட்டத்தட்ட 6-7 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சில்லும் பெரிய பெரிய சில்லுகள். அதன் வெளிப்புறம் வந்து இரும்பினால் செய்யப்பட்டிருக்குது. தேரிண்ட வெளிப்புறம் பாருங்கள், போல் ஒரு சித்திர தோற்றத்தில் இருக்கிறத பார்க்கலாம்.
இங்கே யானைகள், குதிரைகள், இவ்வளோ சித்திர வடிவங்கள் பாருங்க. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன தேர் ஒன்று வருது. இது மயிலில் ஒரு சின்ன முருகன் தான் நினைக்கிறேன், எரிவார மாதிரியான ஒன்றும் வருகிறது. ஓகே, இன்னும் இதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லுக்கு கீழே தேங்காயும் பூசணிக்காயும் வைக்கப்பட்டிருக்குது. ஓகே, ரெடி ஆகுது. எல்லாம் படம் பிடிச்சிட்டாங்க, இழுக்க போகிறாங்க. ரோஹரா 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 ரோஹரா. ஓகே, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் நகர ஆரம்பிச்சிட்டது. ஓகே, இனி நாங்கள் அங்கால போய் காணொளி எடுக்கலாம். ஓகே, இந்த காட்சிக்காக தமிழர் காத்து கொண்டிருந்தோம். 5000 வருடம் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ தேர் பவனி நடந்து கொண்டிருக்குது. 5 தேர்கள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை தான் நாங்கள் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை கச்சேரி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. தேர் ஆலயத்தை சுற்றி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்ட இசை கச்சேரி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலே ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அப்படி ஒரு பக்தி பூர்வமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கும்போது. ஓகே, தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தில் கொண்டிருக்காரு. பாருங்கள், சில்லு சுற்றுற அந்த அழகு தான் அப்படி ஒரு அழகாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கும் போதே அப்படி புல்லரிக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த காட்சி. தேரேறி கொண்டிருக்கும் கந்தனை நிறைய பேருக்கு பார்க்க முடியாது. ஸோ தேரில் இருக்கும்போது இதோ பார்த்துக்கொள்ளுங்க, அந்த அற்புதமான காட்சியை பார்க்க முடியாதவர்கள் உங்களுக்காகத்தான் இதை எடுத்து காட்டுறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தேரும் நகர்ந்து கொண்டிருக்குது. இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பணி உண்டியல் நிதிக்காக ஒரு மிகப்பெரிய உண்டியல் உண்டு இந்த தேருக்கு முன்னுக்கு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கேருந்து பார்க்கும்போது சப்பரம், அதுக்கு பின்னால் தேர் கொண்டிருக்குது. தேருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மேலே மாதிரி ஒன்று அடிச்சுட்டு வராங்க. இதுக்கு உண்மையில் என்ன பேருன்னு தெரியாது, யாருக்காவது தெரியுமா இருந்தால் இதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதை பார்த்தீங்கன்னா சின்ன படிங்கள் தான் அதை அடிச்சுக்கிட்டு வரதை பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் தேரில் பூஜை நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. திருநீர் வாங்குறதுக்காக இந்த இடத்துல பக்தடியார்கள் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேட்டிக்கு பச்சை சால்வையெல்லாம் கட்டி ஒரு ஸ்டைலாக தான் இருக்கிறாங்க இளைஞர் பட்டாளம். தொடர்ந்து அப்படியே அங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்காலையும் ஒரு அணியினர் நிற்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஈழத்தில் இருக்கிற பிரபலமான ஆலயங்கள்ட தேர் உற்சவம் நடக்கும்போது தேருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜனை படித்து கொண்டு வருவாங்க. இந்த டீம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் கூடுதலாக கதிர்காம பக்தர்கள் தான் இந்த பஜனை பாடுறது வழக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பக்தி பூர்வமாக அந்த பஜனை படித்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அதில் ஒருத்தர் கலையாடி கொண்டிருக்கிறார் பாருங்க. அவங்களா எல்லா இசைக்கருவிகளும் வச்சுருப்பாங்க. முருகனுக்கு ஏற்ற மாதிரி அல்லது அம்மனுக்கு ஏற்ற மாதிரி பஜனை பாடல்களை பாடி ஒரு பக்தி பூர்வமாக வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் தேருக்கு பின்னால் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு ஐயா கலையாடி கொண்டிருக்கார். அந்த காவடி என்றது காவடி மாதிரி ஆடுற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த அணியினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆலயங்களுடைய தேர் திருவிழாவின் போது பஜனை படித்து கொண்டு வரதை பார்க்கலாம். அடுத்து நல்லூர் திருவிழா இருக்குது, சந்நிதியான் அடுத்து அவருடைய திருவிழா இருக்குது. அந்த எல்லா திருவிழாவையும் இவரோட பஜனை ஊர்வலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு புத்து ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு வழிபாடு நடந்து கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாம்பு புத்து ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாம்பு வழிபாட்டுக்குரிய ஒரு இடம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்பையா தண்ணீர் பந்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தானே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். சர்பத்தோலை கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கள் என்றால்
காங்கேசத்துறைக்கு போகிற பிரதான பாதை, அந்த பாதையில் அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த நேரத்தில் தேர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேர்கோட்டில் அடுத்தடுத்தாக நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தேரும் இதோட இணைஞ்சிடும். இந்த இடத்துல ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் பக்கம் நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். ஓகே, மாவட்டப்புறம் கே ஸ்மைலிட்டு பஸ்ஸும் போய் கொண்டிருக்க இந்த இடத்துல. ஆலய வளாகத்திலிருந்து கேகேஎஸ் பிரதான சாலைக்கு இப்போ தேர் மேலே ஏறணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஏற்றம் இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்தாங்களேண்டா தேர் மேலே வரும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த காட்சி ஒரு பரபரப்பாக இருக்கும். அதை ஒருக்கா நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து வடம் பிடிச்சிருக்கிறாங்க, மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வடம் பிடிச்சிருக்கிறாங்க. ரோஹ்ரா ரோஹ்ரா என்று சொல்லி பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இழுத்து அந்த ஏற்றத்தை தாண்டி பிரதான சாலைக்கு வந்துட்டார். ரோஹ்ரா ரோஹ்ராங்க பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்களேண்டு. ஓகே, இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நேரடியாக பார்க்க முடியாதவர்கள் எங்களோட காணொலி மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி மெயின் ரோட்டில் தானே வேகமாக போகும். ஓகே, இந்த சின்ன தேருக்கு பாருங்கன்னா முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. முட்டு கொடுக்கப்பட்டு தான் இந்த தேர் வந்து நிறுத்தப்படுகிறது, நகர்த்தப்படுகிறது, திசை மாற்றப்படுகிறது. எல்லாமே இந்த முட்டுக்கட்டையால் தான் அந்த தேர் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். இதை விட ஒரு அற்புதமான காட்சி கிடைக்க வேண்டும். 4 தேர்கள், 4 அந்த பிரதான தேருக்கு பின்னால் இன்னொரு தேர், 5 தேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த காட்சியை தான் இப்போ பார்த்தீங்க. தேர் பவனியிலே நாங்கள் ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். முருகனுக்கு மாவிளக்கு தான் ஆனவடினாலே கார்த்திகை விளக்கெட்டுக்கு போட எங்களுக்கு சந்தர்ப்பம் சரிவர இல்லை. ஆனால் தேர் இதில் நாங்கள் இன்றைக்கு மடை போட்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்து கொண்டே இருக்கின்றோம். இது தெளிவானே அவர்களுடைய விருப்பமான சாப்பாடு என்பதையும் அறிய தருகின்றனர். பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாட்டுக்கான ஏற்பாடு செய்து வச்சுருக்கிறாங்க. முன்னுக்கு கற்பூரம் கொளுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, எல்லா படையலும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் ஆலயத்தை நோக்கி வந்துட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர்மனையை நோக்கி வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்தடியார்கள் எல்லாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மாவட்டப்புறம் கண்ணன் தேரேறி வந்து கொண்டிருக்கார். இந்த இடத்துல ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இதை பற்றி சொல்லுங்க. நான் கிளிநொச்சியில் இருந்தனால் கிளிநொச்சியிலேருந்து வந்து காலையில் வந்து என் முருகப்பெருமான ஒரு வாரம் இந்த முருகப்பெருமான தேவைக்கு நான் அம்புடையில் இந்த வருஷம் நான் கண்கொள்ள காட்சியை தந்திருக்கிறார். ஆனால் நான் 3 பேர் முருகனே முடித்துட்டேன். இனி நாளைக்கு இங்கே பின்னேரமட்டு நின்றுட்டு நாளைக்கு அங்கே கீரிமலை போய் தீர்த்தம் ஆடிக்கொண்டு எந்த இடத்துக்கு போவேன். முருகப்பெருமான் என்ன இந்த முறை வடிவ அழைச்சிருக்கிற காலம் மேலே இதுக்கு முந்தி அழைக்கல, இந்த முறை அழைச்சிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்குமென்று நான் எதிர்பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு தேர் வந்துட்டது. தேர் வடம் வந்து மீண்டும் அங்கே கொடுக்கப்படுது. ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, அதே போல் இப்போ தேர் வடம் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டப்புறம் கந்தசாமி ஆலயத்தினுடைய தேர் கோயிலை சுற்றி வந்துட்டது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சிலுவை சங்கத்திலேருந்து எங்களோட இணைஞ்சிருக்கார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மாவட்டப்புறம் கந்தசாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா மிக சிறப்பாக முடிஞ்சிருக்குது. செஞ்சிலுவை சங்கம் சார்பாக உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவில் இருந்தது அப்படி சொல்லுங்கள். நாங்கள் வழமை போல இந்த சேவையை இங்கே செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வருடமும் நாங்கள் இந்த சேவையை வழங்கி வருகின்றோம். இதற்கான எங்களுடைய யாழ்கிளையினூடாக ஆம்புலன்ஸ் வாகன முதலுதவி சேவைகளையும் அதேபோல் எங்களுடைய முதலுதவிக்குரிய தொண்டர்கள் அதற்குடைய ஒரு குழுவாக இங்கே நாங்கள் இந்த சேவையிலே எங்களுடைய இலங்கை செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகின்றது. அதே போல இது தில்லுப்பளை பிரதேசமாக இருக்கின்றபடியால் தில்லுப்பளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள சகல தொண்டர்களும் இந்த நிகழ்விலே வந்து தங்களுடைய முதலுதவி சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் சுவாமி வீதி வரும்பொழுதோ தேரோக்கி சுற்றி வர அவர்கள் தங்களுடைய
சேவைகளை வழங்கி வந்தார்கள். அதே போல ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட பொழுது உடனடியாக நாங்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் வைத்தியசாலையை கொண்டு அனுமதித்தோம். அப்படி எங்களுடைய சேவை செயல்பட்டு வருகிறோம். இதே போல நாளைய தினமும் கீழ்மலை ஆடி அமாவாசை உற்சவம் தீர்த்தோற்சவம் அங்கே நடைபெறும். அங்கேயும் எங்களுடைய வளமையான இப்படியான சேவைகள் சிறப்பாக நடைபெறும் என்ற வேளையிலே தெரிவித்து இந்த ஒலிபரப்பை மேற்கொண்டிருக்கின்ற இந்த மீடியாவுக்கும் எங்களுடைய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. ஓகே மக்களே, தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற்றிருக்குது. தேர் ஆலயத்தை நோக்கி வந்துட்டது. இந்த இடத்துல கச்சேரி ஒரு நடந்து கொண்டிருக்குது. இதில் ஒரு சின்ன விமர்சனம் என்னென்னு கேட்டால் 2 அணியினர் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஸ்பீக்கரை வச்சு 2 கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கிறதுனால அந்த இடத்துல கேட்கக்கூடிய மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கிற கேட்கும்போதே ஒரு இரைச்சல் சத்தமாக தான் இருக்குது. ஸோ எதிர்வரும் காலங்களில் அதை யாராவது இதை பார்ப்பாங்களா இருந்தால் மாற்றம் செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பாடல்களும் ஒரே நேரத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் அந்தரமாக இருக்குது கேட்க. ஓகே மக்களே, நிச்சயமாக இந்த தேர் திருவிழா காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காலையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.